விஜய் இக்கட்டான நிலைமையில இருக்கிறாரா? என்ன பண்ணுவார்? ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு இன்னும் எப்படி அவருக்கு 107 இருக்கிறார். இன்னும் எப்படி 11 சீட் வேணும். பட் 11 பத்தாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15ஆவது வச்சுப்பாரு. அப்போ யாரெல்லாம் பாசிபிள்னு பார்த்துக்கோங்க. பாமக உள்ளே இருந்தாங்கன்னா திருமாவளவன் உள்ளே வர மாட்டார். ஆனால் திருமாவளவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் விஜய்க்கு இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு சமுதாயத்துக்கு உள்ள தலைவன். பட் அந்த அளவுக்கு அவர் செயல்படலை. விஜய் போல ஒரு ஆள் அவங்க கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையாகவே திருமாவளவன் அடுத்த பெரிய லெவலில் தமிழ்நாட்டை மாற்றுறதற்கு, ஒரு சமுதாயம் மாற்றுறதுக்கு, அம்பேத்கர் கூட செய்ய முடியாத மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு திருமாவளவனும் உள்ள தூக்குவார்னு தான் நினைக்கிறேன். அப்போ அவர் கூட யாரெல்லாம் வருவா? காங்கிரஸை கொண்டுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு எதிர்ப்பு இருக்கும். மறைமுகமாக எதிர்ப்புவாங்க. காங்கிரஸை கூட சேர மாட்டாங்க தான் என்னோட சிந்தனை. பட் எலெக்ஷனில் எந்த வரலாம் நடக்கலாங்க. அதனால் காங்கிரஸ் இப்போதைக்கு வச்சுக்கலாம், பின்னாடி பிரித்து கூட கழட்டி கூட விட்டுருவாங்க. சிபிஎம் அவங்க 2 வச்சுருக்காங்க, சிபிஐ 2 வச்சுருக்காங்க, அப்புறம் இஸ்லாமிய கட்சி அது இதுன்னு அவங்க ஒரு வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டோன்னா கட்டாயம் அவர் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் எப்போ இருந்தாலும் இந்த மாதிரி தொங்கு ஆட்சி ஒரு பயத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தாலும் ப்ராப்ளம், அவங்க பங்கு கொடுக்கலனாலும் ப்ராப்ளம். அதனால் என்ன தான் செய்ய போகிறான்னு பார்ப்போம். என்னோட சிந்தனை, விஜய் 6 மாதத்துக்கு ஒரு கட்டுப்பாடாக யார் இருப்பாங்களோ அவங்கள கூட வச்சுப்பார். இன்னொரு ஃபார்முலாவும் சொல்கிறாங்க. பட் அவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு அது முக்கியம்னு எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு பஞ்சாபில் என்னாச்சு, ராஜ்யசபா எம்பி ஒரு 7 பேருக்கு மேலே இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து அவங்க அப்படியே பாரதிய ஜனதா கட்சிக்கு போனாங்க. ஸோ அப்படி அது மாதிரி உள்ள சாத்தியம் நம்மளோட இதில் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஒரு 15 எம்எல்ஏஸ் ஆஃப் ஐதர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ஒன்றா அதே சின்னத்தில் இருந்தாலும் திமுகவோ அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு பிரிஞ்சு ஒரு 15 பேர் போய் இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அப்போ அது கவர்னர் இதை எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அதில் இருக்க உள் கணக்கு என்னன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த மாதிரி தொங்கு சட்டசபையில் எவ்வளோ நாள் தான் இவர் தொங்கிட்டு இருப்பார். அதனால் 6 மாதத்துக்குள்ளே திருப்பி அதை கலைச்சிட்டு நான் முழுசாக நிற்கிறேன், இன்னும் ஒரு 200 சீட் வின் பண்ணுறேன் அப்படின்னு வரது வாய்ப்புகளும் இருக்குது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.